கலைக்கும் பாரம்பரிய கலைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் பல பாடல்களை ஏற்றி மக்களது மனதில் இடம் பிடித்த ஒருவர் தான் இன்றைய கலைஞர். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாட்டுப்புற கலைகளுக்கு மேலுருவாக்கம் கொடுத்து அதற்கான ஒரு புத்துயிர் கொடுத்ததில் இவருக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அவரோடு இணைந்து அவரது பாரியார் திருமதி அனிதா குப்புசாமி அவர்களும் அவரோடு இணைந்த பயணத்திலே கைகோர்த்து மிக பெரும் பணியினை இந்த கலைக்காக வழங்கி இருக்கிறார். நாமும் நமக்கு ஒரு நலியா கலையுடையோம், நாமும் நிலத்தினது வாழ்ந்துட்டு நம்மாலே என்ற நற்பணிகள் புரிந்திடுவோம் என்பது போல பல கருத்துக்களை, சமூகத்துக்கு தேவையான பல கருத்துக்களை தன் நாட்டுப்புற கலை கூடாக வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான பெருமைமிக்க கலைஞரை இந்த மேடை காணவிருக்கிறது என்பது நமக்கு பெருமை. கண்டிப்பாக ஆடி பாடி வேலை செய்தால் கலை பிறக்காது அப்படின்னு எங்களுடைய விவசாயிகள் எல்லாம் அன்று பாடிய அந்த பாடல் என்பது கலை வடிவம் பெற்று நாட்டுப்புற பாடலாக வெளிவந்து இன்று உலகளாவிய ரீதியிலே பயணம் செய்வதற்காக மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய கலை மாமணி புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை நாங்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு கைத்தட்டலின் மத்தியில் கலைக்கு உரியதான உயரிய விருதான தமிழகத்தின் கலை மாமணி விருது பெற்ற எங்கள் பெருமதிப்புக்குரிய நாட்டுப்புற கலைஞர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை நாம் இந்த நேரத்திலே அன்போடும் பெருமகளோடும் அழைத்து நிற்கின்றோம். இவருக்குரிய மரியாதையை நாம் எங்களுடைய வாழ்த்தலிகளோடு கரகோஷத்தோடு உங்களுடைய கரகோஷம் இன்னும் உயரமாக வான உயரத்திற்கு எங்கள் நாட்டை நம்பி வந்திருக்கிறார். நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த தாய் திருநாடாம் யாழ்ப்பாணத்திலே தன் காலடியை பதித்திருக்கிறார். இவருக்கான கௌரவத்தினை டான் குழுமத்தினுடைய தலைவர் எங்கள் பெருமதிப்பிற்குரிய குகநாதன் அவர்கள் இப்பொழுது வழங்குவார். அவரை கௌரவப்படுத்துவதில் டான் தொலைக்காட்சி குழுமம் பெருமை கொள்கிறது. இன்னும் சத்தமாக உங்கள் கைத்தட்டல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை நாங்கள் கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த தருவாயில் கிராமிய மனமாத்திரம் அல்ல, சினிமாவில் சிறப்பான கிராமிய பாடல்கள் உச்சஸ்தாயில் சொல்வாங்க, கம்பீரமாக தன்னுடைய குரல் மூலமாக அந்த பாடலுக்கு வலுவும் உயிரும் சேர்த்தவர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பாடல் கேட்கறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்களா? அவரிடம் இருந்து ஒரு சிறப்பு இருக்கிறது. சாதாரணமா பேசும் பொழுது ரொம்ப தன்மையா நல்லா பேசுவாங்க, ஆனா அந்த மேடை ஏறிட்டாங்கன்னா அவங்களுடைய தோற்றமே வேறையாதான் இருக்கும். அரை மணி நேரம் இருந்தால் போதும் உலகத்தில் அரைவாசி கலைகளை உங்கள் காதுகளில் புகுத்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த திறமைசாலி. இவரோடு பழக கிடைத்தது எமக்கு கிடைத்த பெரும் சந்தர்ப்பம். எம் தமிழை, தமிழரை பெருமைப்படுத்துவதாய் தமிழா நீ பேசுவது தமிழா என்ற பாடலோடு தான் நாம் இப்பொழுது இணைந்து கொள்ள போகிறோம். எங்கள் பெருமதிப்புக்குரிய கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய கம்பீரமான குரலை வாழ்த்துக்கள். உறவுகளுக்கு வணக்கம். உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களுடைய பாடல் அடியே இசையமைத்து பாடியது. தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தை பேபி என்றழைத்தாய், என்னையா தந்தை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை ஏனோ நீ மறந்தாய், ஏனோ நீ மறந்தாய். தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னை
இனிப்பை ஸ்வீட் என்றாய் அது தெரிநாக்கை தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. இப்படி கேட்டா தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா போல தமிழ் மொழியை ஆங்கிலம் என்பதா. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா போல தமிழ் மொழியை ஆங்கிலம் என்பதா. கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா. கண்முன்னே தாய்மொழி நலிவது நல்லதா கண்முன்னே தாய்மொழி நலிவது நல்லதா. தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா. பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா. வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா. வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா. தமிழா 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 நீ பேசுவது தமிழா நீ பேசுவது தமிழா நீ பேசுவது தமிழா. நன்றி. புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த நேரத்திலே எங்களுடைய வடக்கிலே குறிப்பாக யாழ் மண்ணிலே 20 வருடங்களுக்கு பின்னர் கால் பதித்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? 2004 என்று நினைக்கிறேன். யார் இந்து கல்லூரி மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சிக்காக வருகை வந்திருந்தீர்கள். சரி, இப்பொழுது எங்களுடைய தமிழ் மண், இந்த தாய் மண் யாழ்ப்பாணம் உங்களை எப்படி வரவேற்றுகிறது? உங்களுடைய மன எண்ணம் எப்படி உங்களுக்கு இருக்கிறது? இந்த பனைமரத்தை பார்க்கின்ற பொழுது பனைமரம் எனக்கு ஒரு செய்தி சொல்கிறது. என்னை பார், எத்தனை ஒளியை பார்த்திருப்பேன், எத்தனை ஒளியை கேட்டிருப்பேன், எந்த நிகழ்வுகளையெல்லாம் கண்டிருப்பேன். இருந்தும் பார், நிமிர்ந்து நிற்கிறேன். என் கடமையை நான் செய்கிறேன், கனி தருகிறேன். நான் எதற்கும் பயப்படவில்லை.
எதை பார்த்தும் ஓய்ந்து விடவில்லை. வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னை பார் என்று பனைமரம் எனக்கு சொல்கிறது. நிச்சயமாக இங்கு யுத்தத்தின் கொடுக்குகளுக்குள் புறந்து வெடி சத்தங்களால் தாளாட்டப்பட்ட நிறையவே பேர் உள்ளனர். அவர்களும் இந்த அனுபவங்களை அதே போல தமிழ் மக்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள், மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார்கள். இந்த இன்பமானது, மகிழ்ச்சியானது நிலை கட்டும், வளம் பெறட்டும், நலம் பெறட்டும். எம் தமிழ் உறவுகள் உலக அளவிலே நிமிர்ந்து நிற்கட்டும். வாழ்த்துக்களோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் தொடர்ச்சியாக உங்கள் கம்பீரமான குரல் இந்த மேடையிலே ஒலிக்கும். தற்காலிகமாக உங்களுக்கான ஓய்வு. தற்காலிகம் இன்னும் இந்த மேடையிலே இந்த புலி கட்சிக்கு காத்திருக்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்ததாக அரும்பெறல் யாக்கை பெற்ற பயத்தால் பெரும் பயணம் ஆற்றவே கொள்க கரும்பூர்த்த சாரபோர் சாலவும் பின்னுதவி மற்றையதன் கோதுவோட் போகும் உடம்பு என்று சொல்வார்கள். ஏன் பிறந்தோம் ஏன் வராந்தோம் என்று இல்லாமல் நாம் பிறந்ததற்கான பிறவி பயனை அடைவதற்காக ஏதாவது ஒரு விடயத்தை நமது சமூகத்துக்காக செய்து காட்ட வேண்டும். அதிலும் சாதனை படைக்கும் தமிழனாய் இருப்பது நமக்கு பெருமை. ஒவ்வொருவரின் உயிர் நாடியாய் தமிழுக்காய், தமிழ் கலைக்காய், சமூகத்துக்காய், தமிழ் மண்ணின் விடுவிக்காய் ஏராளமானவர்கள் தமது மூச்சு காற்றை இங்கு விதைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இன்றும் உயிரோடு கலைக்கும், சமூகத்துக்கும், தமிழுக்குமாய் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற பலரை இந்த டான் தொலைக்காட்சி குழுமம் அவ்வப்போது கௌரவித்துக் கொண்டிருக்கிறது. இன்றும் சாதனை தமிழனுக்காய் ஒருவர் இங்கு அரங்கேற காத்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியினை, அந்த சாதனை தமிழனை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதற்காக டான் தொலைக்காட்சியின் சிரேஷ்ட அறிவிப்பாளர், ஊடகவியலாளர், எங்கள் மதிப்பிற்குரிய சுலக்ஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.